நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில் சகலவற்றையும் மாற்றுகிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புதுப்பிக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பை கொடுக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தருகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். இப்போ சொல்லுங்கள், கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாக செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல செய்தியோடு கூட ஆரம்பிக்கிறேன். நிச்சயம் நீங்கள் இந்த செய்தியின் முடிவிற்கு அப்புறம் நீங்கள் நிச்சயம் இனிமேல் அழுக மாட்டீர்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றியிருக்க போகிறார். ஆமே. கர்த்தர் நல்லவர். ஆமே. நம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 40வது அதிகாரம் 27வது வசனம், 28வது வசனம், 29வது வசனத்துக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமே. 29வது வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். இந்த நாளிலே சோர்வு போகிற நமக்கு அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்புறீங்களா? கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பல வேளையில் நமக்கு இந்த சோர்வு சர்வ சாதாரணம் ஆயிடுச்சு. இந்த நாட்களில் ஒரு செடி ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டிருக்கோம். தொட்டா சினிங்கி செடி அப்படின்னா தொட்டாவே என்ன ஆயிரும்? உடனே செய்கிறோம். ஆமாம், காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம், உடனே முகம் என்ன ஆயிடுதுங்க? என்னப்பா முகம் இப்படி சுருங்கிருச்சு, ஏன் கேட்குறீங்க? உடனே ஒரு சோர்வு. கொஞ்சம் உடம்பு அப்படியே ஒரு மாதிரி, உடனே ஒரு சோர்வு. எங்கே தூங்கி எந்திரிச்சதில் இருந்து வாழ்க்கையில் நடந்து போகிற நிறைய விஷயங்களை பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நாம் சோர்ந்து போகிற ஒரு ஜனமாகவே நம்ம வாழ்க்கையில் இருந்துட்டோம். எவ்வளவு தான் போராடுறது, எவ்வளவு தான் சண்டை போடுறது, எவ்வளவு தான் பிரயாசப்படுறது, எவ்வளவு தான் முயற்சி செய்கிறது. ஆனால் சோர்வு பாருங்க. மாமியாரால் ஒரு சோர்வு, மருமகளால் சோர்வு, கணவனால் சோர்வு, மனைவியால் சோர்வு, தொழிலில் சோர்வு, பணப்பற்றாக்குறையில் சோர்வு, பிள்ளைகளால் சோர்வு, சோர்வு சோர்வு சோர்வு. சோர்ந்து போய் வந்திருக்கிறவர்களே, உங்களை பார்த்து தான் சொல்லுகிறேன். நீங்கள் சோர்ந்து போனால் தேவன் உங்களுக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார். உங்கள் சோர்வை அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்ட சோர்வடைந்த நிலையிலே இனியும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து, இனியும் இந்த சூழ்நிலை மாற்றத்தை எதிர்பார்த்து பார்த்து 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 மனம் சோர்ந்து வந்திருப்பதில்லை என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையோடு கூட நான் ஆரம்பிக்கிறேன். உங்கள் சோர்வான நேரங்களிலே தேவன் தன்னுடைய பலனை அனுப்ப போகிறார். அது இந்த நாளிலே நடக்க போகிறது. ஒரு பலன் உங்களை வரப்போகிறது. நீங்கள் எழுந்து நின்று நடக்க போகிறீர்கள், குதிக்க போகிறீர்கள், சந்தோஷப்பட வைக்க போகிறார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த சோர்வுங்கிற வார்த்தையை நம்ம வாழ்க்கையிலிருந்து மாற்றவே முடியாது பல நேரத்தில். ஒத்துக்கிறீங்களா? ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, பால்காரர் லேட்டாக வந்துட்டார். என்ன நடக்குங்க? ஏன்னா எனக்கு தெரியும், இப்படியே தான். கொஞ்சம் உப்பு அதிகமாக போயிடுச்சு சாம்பாரில், நீ செஞ்சாவே எனக்கு இப்படித்தான், ஏதோ ஒன்று ஆகி போயிடும். இன்னமும் மைண்டே சரியில்லை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுவோம் பார்த்துங்க, மைண்டு மனமே சரியில்லை, மனமே சரி, இப்படியே தான் இருக்குது. சோர்வு நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தடுக்கிறது. பொழுங்க நம்முடைய வாழ்க்கையில் சோர்வு வருகிற போல என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் முன்னேறவே முடிய மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? இந்த சோர்வு உங்கள் வாழ்க்கையில் தேங்கி இருக்க வைக்குது. அதனால தான் கர்த்தர் சோர்ந்து போவனுக்கு பலன் தருகிறார். அந்த பலத்தை எடுத்துட்டு தான் கடந்து செல்ல முடிகிறது. எலியா என்கிற ஒரு மனுஷனை பாருங்க, அவன் சோர்ந்து போகிறான். நான் இனி வாழ்வதற்கு தகுதி இல்லை, நான் இப்படியெல்லாம் இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நான் பேசாமல் இருக்கிறத பார்க்கலாம், செத்துட்டா நல்லது தான் அப்படின்னு சொல்லி மனம் சோர்ந்த ஒரு மனிதனாய் அவன் காணப்படுகிறான். நம்மள நிறைய பேர் கூட இப்படி தான் யோசிக்கிறோம். என்ன வாழ்க்கை, எதுக்கு தான் வாழ்க்கை, எதுக்கு இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எப்படி தான் அந்த பிரச்சனை கடந்து போகிறதுன்னு தெரியல, நான் இருக்கிறதான் பிரச்சனையாகவே இருக்குது, ஒருவேளை நான்
மறிச்சிட்டா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு பல வேளை நீங்கள் யோசிச்சிருக்கீங்க பாருங்க. ஏன் தெரியுமா? சோர்வு. எலியா அதைத்தான் பண்ணார். நான் இந்த ரொம்ப நல்லவனாக தான் இருக்கேன், நான் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன், நான் யாருக்கு என்ன பொல்லாப்பு செஞ்சேன், நான் உண்டு, என் வேலை உண்டு, எனக்காக எல்லாம் செய்கிறேன், எனக்கு கேட்டவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறேன், நன்மை செய்கிறேன், என்னால் முடிஞ்ச மற்றவங்களுக்கு எல்லா காரியத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். ஆனாலும் என்னால் நிம்மதியாக வாழ முடியல. நான் ஏன் வாழ்கிறேன்னு எனக்கு தெரியுமில்ல. ஏராளமான பிரச்சனை எனக்கு மட்டுமே வந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு மட்டும்தாங்க உலகத்தில் பிரச்சனை. அது என்னமோ தெரில, நான் நல்லது பண்ணத்தான் நினைக்கிறேன், நான் யாருக்கும் பொல்லாப்பு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு மட்டுமே ஒரே கெடுதலாக வருது, தீமையாகவே வந்துகிறது. நான் இருக்கிறதை பார்க்கலும் நான் சாகிறது ரொம்ப நல்லது. சோர்ந்து போய்கிறேன். கடனை குறித்த ஒரு சோர்வு, பலகீனத்தை குறித்த ஒரு சோர்வு, குடும்பத்தை குறித்த ஒரு சோர்வு நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம முன்னேற முடியாதபடி அதை தடுத்து நிறுத்துகிறது. இன்றைக்கு அந்த சோர்வை கர்த்தர் தன்னுடைய பலத்தினால் மாற்றப் போகிறார். நீங்கள் முன்னேற போகிறீர்கள். நீங்கள் முன்னேற போகிறீர்கள். இந்த நாளுக்கு அப்புறம் நீங்கள் முன்னேறி செல்ல போகிறீர்கள். உங்கள் குடும்பம் முன்னேற போகிறது, உங்கள் பிள்ளைகள் முன்னேற போகிறார்கள், உங்கள் வாழ்க்கை முன்னேற போகிறது. அதற்காகத்தான் தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்து இந்த ஆராதனையை உட்கார்ந்து வைத்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சில சம்பவங்கள் மூலமாக உங்களுக்கு விளக்கி காட்ட விரும்புகிறேன். யாத்திராகத்துக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பி யாத்திராகம் 1வது அதிகாரம் 8 வாசிக்கலாம். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களுக்கு நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். இங்கே பாருங்க, இங்கே ஒரு காரியம் நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு காரியம் நடக்கிறது. யாக்கோபுடைய குடும்பத்தார் மொத்தம் 70 நபர்கள், 70 குடும்பங்கள் இருக்குது. இந்த 70 குடும்பங்களும் யோசேப்புக்காக ஊரெல்லாம் தேசம் எங்கும் பஞ்சம் உண்டா இருக்கிறது. ஆனால் எகிப்து மட்டும் செழிப்பாக இருப்பதை கண்டு யோசேப்பு எல்லாரையும் மனவெடுத்துக் கொள்கிறார். யாக்கோப்பின் குடும்பம் 70 குடும்பமும் இப்போ எகிப்துக்கு நேராக வந்துட்டாங்க. வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்குது. யோசேப்பு இருக்கிற நாள் வரைக்கும், யோசேப்பு பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு. அவங்க குடும்பங்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக செல்வ செழிப்போடு, மகிழ்ச்சியோடு, ஆரோக்கியத்தோடு, எல்லா விதமான நன்மைகளோடு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ யோசேப்பு மறிச்சிட்டான். யோசேப்பு தெரியாத, யோசேப்புனா யாருன்னு தெரியாத ஒரு ராஜா வரார். அதாவது பார்வோன் மறித்து பார்வோனுடைய மகன் வந்து அவனும் மறித்து இப்போ 3வதாக ஒரு ஆள் வந்துட்டார். பார்வோனுடைய அரண்மனையிலே யோசேப்பு இருக்கிறான். இப்போ பார்வோனுடைய பையன் அவன் வந்து மறிச்சிட்டான். இப்போ அவனுக்கு அப்புறம் இன்னொருத்தன் வந்துட்டான். 3வது ராஜா வந்துட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட இதற்கும் பார்வோன் யோசேப்பு வாழ்ந்த காலத்துக்கும் நான் சொல்லுகிற காலத்துக்கும் கிட்டத்தட்ட 80 வருட காலங்கள் என்று வேதாகம வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க. கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 80 வருஷத்தை 2ஆக பிரித்து பார்த்தோம்னா 40 வருஷம் நல்ல மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த 40 வருஷத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த வேதனை. இந்த யோசேப்பின் அப்புறமேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியிலிருந்து வந்தாங்க. வெறும் 70 குடும்பமாக எகிப்துக்குள்ளே வந்தவங்க. இப்போ இவங்க நல்லா பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏராளமான ஜனக்கூட்டமாக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே இந்த எகிப்து தேசத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. டேய், இப்படியே போனால் இவங்க நம்மளையே முடிச்சு கட்டிடுவாங்க போல தெரியுது. பல கூட்டமாகிட்டே வராங்க, எக்கச்சக்கமாக கூட்டமாகிட்டே வராங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு நாள் டக்குன்னு பிளான் பண்ணி நம்ம கூட சண்டை போட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. யோசிக்கிற ராஜா என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்படியே விட்டு இவங்களை நாளுக்கு நாள் இவங்க பெருகிட்டே போகிறாங்க. நம்முடைய எகிப்தியரை விட இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாகிட்டே வராங்க. இவங்களை இப்படியே விட்டால் நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ரவேலை ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராஜா புது புது சட்டங்களை கொண்டு வர்றார். அடுத்தடுத்த வசனங்களை வாசிக்கிறோம் பாருங்க. 11வது வசனத்தை பாருங்க. எகிப்து ராஜா இதுக்கு ஏதாவது ஒரு காரியம், ஒரு உபயம் பண்ண வேண்டும் என்றான். 10வது வசனத்தோட கடைசி வார்த்தை, ஒரு உபயம் பண்ண, ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம்
ராமசேஸ் என்னும் பண்டகசாலைகளிலே பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். பாருங்க, எகிப்தியரை போட்டு அவங்க வாட்டி எடுக்கிறாங்க. வேலை 20 மணி நேரம், 18 மணி நேரம், 16 மணி நேரம் மாலான வேலையை கொடுத்து 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 செங்கல் சூழலை வேலை வாங்குறாங்க. பொதி சுமக்க கழுதைகளெல்லாம் விட்டுட்டு இஸ்ரவேல் ஜனங்களை பயன்படுத்துகிறாங்க. அடிமை மேலே அடிமையாக வச்சு அவங்கள ஒரு வழி ஆக்குறோம்னு சொல்லி முடிவு பண்ணி அவர்கள் இருதயத்தை காயப்படுத்தி குற்றப்படுத்தி வேதனைப்படுத்தி அவங்கள ஒரு வழி பண்ணிடணும்னு சொல்லி அவங்கள இந்த தேசத்தை விட்டு வெளியே போக வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த தேசத்தில் அவங்களை அடிமையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லிட்டு இந்த பார்வோன் காலத்திலிருந்து அந்த ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப துன்புறுத்துறார். கொஞ்சம் நஞ்சம் பிரச்சனை இல்லை. பாருங்க, அவர்கள் சுமை சுமக்கிற ஒட்டுக்கும்படி வசனம் அப்படிதான் சொல்லி ஒட்டுக்கிறாங்க. டீ குடிக்க டைம் இல்லை, லஞ்ச் டைம் 10 நிமிஷம்தான். நைட்டு காலையில் 9 மணிக்கு போனால் நான் சாயந்தரம் 9 மணிக்கு தான் விடுவோம். எப்படி இருக்கும் பாருங்கள். நமக்கு அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்களுக்குலாம் அந்த டைமிங்கெலாம் இருந்துச்சான்னு தெரில. ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டம். சரியான கூலி கிடையாது, சரியான வேலை கிடையாது, பிள்ளைகளை கவனிக்க முடியல, குடும்பத்தை கவனிக்க முடியல. அவங்களுக்கான தனிப்பட்டதான ஒரு சந்தோஷம், தனிப்பட்ட விருப்பத்தை எதையுமே நிறைவேற்ற முடியல. எப்போ பார்த்தாலும் வருத்தம் 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 வருத்தம். ஏண்டா இந்த எகிப்துக்கு வந்தோம்? எதுக்கு தான் அந்த எகிப்துக்கு வந்தோமோ? சோர்ந்து போயிட்டாங்க. இன்னும் எவ்வளவு காலம் அடிமையின் வாழ்க்கையே வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்து, பற்றாக்குறையின் வாழ்க்கையே வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்து, எப்பொழுது இல்லைன்னு சொல்லி 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 இந்த வாழ்க்கை இன்னும் எவ்வளவு காலம் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது? மனம் சோர்ந்து போயிட்டாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம். வசனம் சொல்லுது பாருங்க, ஒடுக்கும்படி அவளை விசாரக்காரங்க சூப்பர்வைசரை வச்சுட்டாரு பார்வோன் ராஜா. வேலை செய்யலைன்னா 10 நிமிஷம் உட்கார முடியல, உட்கார்ந்தா அடி விழுகுது, என்ன பண்ணுறனே தெரியல. மனம் நொந்து போயிட்டாங்க, மனம் சஞ்சலப்பட்டு போயிட்டாங்க. 2வது அதிகாரத்துடைய 21வது வசனம் 24வது வசனத்தை, யாத்திராகம் 2வது அதிகாரம் 23 24வது வசனத்துக்கு வாசித்து பாருங்க. சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இப்போ 3வது ராஜாவும் மரிச்சிட்டார். எந்த ராஜாவோ ஏதோ ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரோ, இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகக்கூடாது, அவங்க வாழ்க்கையில் குறுக்கப்படணும், அவங்களை அடிமையாக்கினானோ அந்த ராஜா இப்போ மரிச்சிட்டாரு. மறிச்சாலும் சூழ்நிலை மாறவில்லை, ராஜா மாறிட்டாரு, ஆனால் சூழ்நிலை மாறில. பாருங்க, சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால தவிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியல, என்னவெல்லாம் பண்ணுறாங்க. எகிப்து ஜனங்களெல்லாம், எகிப்தோட ராஜாவை எல்லாம், அங்கே இருக்க சூப்பர்வைசர்லாம் திருப்திப்படுத்துறதுக்கு என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. ஆனாலும் திருப்திப்படுத்த முடியல. ஆனாலும் அவங்கள சாட்டிஃபிகேஷனே பண்ண முடிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் குறைகள் குற்றங்கள் பார்த்து 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 அவ்வளோதான், சலிச்சு போச்சு, இனி பொறுத்துக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நமக்கு என்ன தோணுது? பொறுத்துக்கவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட சோர்வுக்கு அப்புறம் என்ன சொல்கிறது? போதும், இதுக்கப்புறம் என்னால் தாங்க முடியாது. மனம் சோர்ந்து போயிடுச்சு. இன்னும் எவ்வளவு காலங்க? நாளைக்கு இதாக வந்துருச்சு தமிழில் சொல்கிற மாதிரி. என்ன நாளைக்கு வந்துருச்சு, அடுத்த மாதம் வந்துருச்சு, அதான் வந்துருச்சு, எப்போ தான் வரும்? எப்போ வரும்? இந்த லோனுக்காக எழுதி போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அந்த வீட்டின் காரியத்துக்காக பிரயாசப்பட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது எப்போங்க? இன்னைக்கு நாளைக்கு அந்த கோர்ட்டு பிரச்சனை போய்கிட்டே இருக்குதுங்க. அந்த பிள்ளைகளுடைய காரியம் அது போய்கிட்டே இருக்குங்க. இன்னும் தேடிக்கிட்டே இருக்கேன், திருமணத்துக்கான காரியத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் இன்னைக்கு பார்த்தாலும் நாளைக்கு முடிஞ்சிடும். வீட்டை பார்க்குறோம், இன்னைக்கு கட்டிடலாம், நாளைக்கு கட்டுறோம், நிலத்தை பார்க்குறோம், அன்றைக்கு முடிஞ்சிடும், இன்னைக்கு, இப்படியே எவ்வளவு காலம் போய்கிட்டே இருக்கிறது? இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? சோர்ந்து போகிறோம் நீங்களும் நானும். பல வேளையில் எவ்வளவு காலம் பார்த்து பார்த்து சலிச்சிருச்சுங்க.
அதை செஞ்சு செஞ்சு சளிச்சிருச்சுங்க. வேலை செய்யாமல் இருக்கிறேன்னா, ஏராளமான வேலை செய்கிறேன், உழைக்கிறேன், ஆனாலும் கடனை அடைக்க முடியல. இன்னைக்கு அடைச்சிடலாம், அந்த அமௌண்ட்டு வந்தால் இதை செஞ்சிடலாம், இந்த அமௌண்ட்டு வந்தால் அதை செய்யலாம், ஆனால் எதுவுமே வர மாட்டேங்குது. எல்லாம் அங்கங்கே தடையாக நின்றுது. இன்னைக்கு வரும்னு பார்க்குறேன், நாளைக்கு வரும்னு பார்க்குறேன், அடுத்த மாதம் வந்துடும், ஆனால் பணம் வந்த மாதிரியும் தெரில, கடன் தீர்ந்த மாதிரியும் தெரில, வாழ்க்கைக்கு பிரச்சனை முடிஞ்ச மாதிரியும் தெரில. அது ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. வயசும் போய்கிட்டே இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய குழந்தைகளெல்லாம் யோசிப்பு காலத்தில் குழந்தையாக இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க. ஆனாலும் அடிமைத்தனம் ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. நான் தான் கஷ்டப்படுறேன்னு நினச்சேன், என்னால் என் பிள்ளைகளும் கஷ்டப்படுற மாதிரி சூழ்நிலை வந்துடுது. நான் பட்டேன் பரவாயில்ல, ஆனால் அப்படியே கடன் அடுத்து 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 போய்கிட்டே இருக்குது. எப்போ தான் போதுங்க. யோசிச்சிருக்கிறீங்களா? சளிச்சு போயிடுதில்ல, சோர்வடைஞ்சு போயிடுறீங்கள? இஸ்ரவேல் ஜனங்களும் கிட்டத்தட்ட அப்படித்தான் சோர்வடைஞ்சு. என்னைக்குங்க அந்த மனைவி மாறப்போகுது, என்னைக்குங்க அந்த கணவன் மாற போகிறாரு, என்னைக்குங்க அந்த பிரச்சனை மாறப்போகுது, போங்கங்க. சோர்ந்து போய் கடவுள்கிட்ட முறையிடுறாங்க. இனி எங்களால் முடியாது, பெருமூச்சு அப்படின்னா அதுக்கு மேலே மூச்சு விடுறதுக்கே என்ன சொல்கிறது விருப்பம் இல்லை. பெருமூச்சு விட்டால் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, பெரிய ஒரு மூச்சு வந்ததுக்கப்புறம் உயிர் போகும், பார்த்துருக்குறீங்களா? அப்படியே அவ்வளோதான். அது மாதிரி உயிரை எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, பெருமூச்சு சத்தம். வசனம் சொல்லுகிறது, தேவன் அவருடைய பெருமூச்சோட சத்தத்தை அவர் கேட்டார். என்ன நடந்தது தெரியுமா? மோசே என்கிற ஒரு மனிதனை தேவன் எழுப்பினார். 10 வாதைகளால் எகிப்தியரை வாதைகளால் சூழ்க்கப்பட்டார்கள். பார்வோனோட அரண்மனை முழுவதும் வாதைகளால் நிறையப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து விடுவித்து கானானுக்கு நேராக அழைத்து கொண்டு வந்தார். கர்த்தர் அவள் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றினார். சோர்ந்து போய் உடைந்து போய் பெருமூச்சு விட்டு அழுத ஜனங்கள் இப்போ எகிப்தை விட்டு வெளியே வந்து வனாந்தர வாழ்க்கையில் கூட, அதாவது எகிப்தில் இருந்ததை விட வனாந்தரத்தில் அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் செழிப்பாகவும் அமைஞ்சிருது. ஏன் தெரியுமா? அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலத்தை தருகிறவராய் இருக்கிறார். வருத்தத்தோடு வந்திருக்கிற உங்களுக்கு அவர் சந்தோஷத்தை தருகிறவராய் இருக்கிறார். துக்கத்தோடு வந்திருக்கிற உங்களுக்கு அவர் மகிழ்ச்சியை தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களைப் போல சோர்ந்து போட்டு இன்னும் எவ்வளவு காலம் இந்த பிரச்சனை டிராவல் ஆகிட்டே இருக்கும், இன்னும் எவ்வளவு காலம் இந்த பிரச்சனை இன்னைக்கு போய்கிட்டே இருக்குன்னு சொல்லி சோர்வோட வந்திருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க சோர்வை மாற்றும்படியாய், உங்கள் சோர்விலிருந்து உங்களை வெளியே தூக்கும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேல் ஒரு புதிய பலனை அனுப்ப போகிறார். அந்த பலன் உங்கள் சோர்வில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வரும், உங்கள் பிரச்சனைகளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். நிச்சயம் உங்கள் சோர்வு அது மாறும். வெகு காலமாய் சோர்ந்து போயிருக்கிற ஜனமே, உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன், உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்கள் இனி சோர்ந்து போவது இல்லை, கோர்ந்து போவது இல்லை. கர்த்தர் தன்னுடைய பலத்தினால உங்கள் வாழ்க்கையை முன்னேற செய்ய போகிறார். நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தையை மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த செய்திக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேற போகிறீர்கள். நீங்கள் நாளுக்கு நாள் முன்னேற்றத்துக்கு நேராய் உங்கள் பொருளாதாரம் மாறப்போகிறது, உங்கள் குடும்பம் மாறப்போகிறது, உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது, உங்கள் பிள்ளைகள் மாறப்போகிறார்கள். இது நிச்சயம் நடக்கும். நம்புறீங்களா? கையை உயர்த்தவர் ஆமேன்னு சொல்லிருங்க. இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டுகிறேன் பாருங்க. எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு அருமையான ஒரு சம்பவம். லூக்கா 5வது அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 5வது அதிகாரம். இங்கே எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு அருமையான ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு ஸ்பெஷலான ஒரு சம்பவம். நம்ம அநேக முறை நாம் தியானித்ததும் கூட உண்டு. லூக்கா 5வது அதிகாரம் 1 வசனம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். இந்த கெனசரேத்து கடல் அருகே அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இந்த கெனசரேத் அப்படிங்கிற கடலுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இதை கலிலேயா கடல்னு கூட என்ன சொல்லுவாங்க, அழைக்கிறாங்க. ஏன்னா இந்த இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு கலிலேயா கடல் வழியாக தான் அந்த ஓரத்தில் தான் என்ன பண்ணார், நடந்து போனார். ஸோ வெரி ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன சொல்கிறதுக்கு இந்த கடலில் இருக்குது. பின்பு அவர் கெனசரேத்து கடலருக்கு நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படிக்கு அவரிடத்தில் நெருக்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள்
அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இங்கே சீமோன், அதாவது பேதுரு என்கிற ஒரு மனுஷனை குறித்து ஒரு காரியம் இங்கே பேசப்படுகிறது. இயேசு கிணசிரத்து கடற்கரையில் பிரசங்கம் பண்ணும்படியாய், ஜனங்களுக்கு உபதேசிக்கும்படியாய், போதிக்கும்படியாய் வருகிறார். கூட்டம், ஏராளமான கூட்டம் அவரை நெருக்கி ஏவிட்டுருக்குது. எக்கச்சக்கமான கூட்டம். அந்த பட்டணத்தார், இந்த பட்டணத்தார், எல்லா பட்டணத்தாரும் கடற்கரைக்கு நேராக வந்துட்டாங்க. லீவு நாளில் பாருங்கள், நம்மலாம் மே மாதம் லீவ் வந்துச்சுன்னா எல்லோரும் பீச்சுக்கு போவோம் பாருங்கள். பார்த்தா பீச்சே என்ன சொல்கிறது, எல்லாம் நெருக்கி அவ்வளோ கூட்டம் பாருங்க. ஆனால் ஏசு இருக்கிற இடத்துல எப்போவுமே கூட்டம் கண்டிப்பாக இருக்கும். திரளான ஜனங்கள் வந்துட்டாங்க. இப்போ இயேசுவோட வார்த்தை, இயேசு பேசுகிற அந்த வார்த்தை ஜனங்கள் இடத்துல போய் சேர முடியல. அதை பார்க்குறாங்க, கேட்கலைங்க, எங்களுக்கு நீங்கள் பேசுகிறது கேட்க மாட்டேங்குது. இயேசுவை பார்க்குறதுக்காக அங்கே எல்லாரும் ஏறி நிற்கிறாங்க. இயேசுவோட முகத்தை பார்க்க முடியல. இயேசுவோட முகத்தை அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு அங்கே ஊரில் எங்கெங்கேயோ ரொம்ப வெகு தொலைவில் இருந்தாலும் ஓடி வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. ஆனால் இயேசுவோட முகத்தை பார்க்க முடியல. இதையெல்லாம் அறிஞ்ச இயேசு என்ன பண்றாரு, அங்க 2 படகு வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு படகு அவர் ஏறி உட்கார்றார். படகுல ஏறி நிற்கிறார். ஹைட்டான ஒரு படகு கடல்ல கரையோரத்தில் இருக்குது. இப்போ அந்த படகுல அவர் ஏறி வந்திருக்காரு. அந்த படகு யாருது அப்படின்னா சீமோனுடையது. ஸ்பெஷல் பாருங்க, ஒரு விஷயத்தை இங்கேருந்து உங்களுக்கு விளங்க விரும்புகிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த வசனம் சொல்லுது, அப்பொழுது கடற்கரையில் நின்று 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிட்டு இருந்தாங்களாம். மீன் பிடிச்சிட்டு அலசிட்டு இருந்தா பரவாயில்ல, மீனே பிடிக்காம வெறும் வலையை அலசிட்டு இருக்கிறாரு நம்பாள். மீனெல்லாம் பிடிச்சி படகுல நிறைய இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இப்போ படகும் காலியாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில, வெறும் வலையை அலசி உட்காந்துட்டு இருக்கிறார். உட்காந்து பலத்த யோசனை அந்த பேதுருவுக்கு. இப்போ பாருங்கள், நீங்கள் கூட பலத்த யோசனையில் உட்காந்துருக்கிறீங்க. என்ன சொல்ல போகிறார் இவர் அப்படி. ஒரு சில பேர் இங்கே இல்லைங்க, உங்கள் பிரச்சனைக்குள்ளேயே போயிட்டீங்க. கிணசிலத்து கடற்கரைக்கே சில பேர் போயிட்டீங்க. ஆமாங்க, அன்றைக்கி கூட அந்த கடற்கரையில் போய்ங்க அந்த மீன் சாப்பிட்டேன் பாருங்கள். அட பாஸ்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் ஹலோ, நீ எல்லோரும் இங்கே வந்துருங்க, நீங்கள் எல்லாம் திடீர்னு என்னதுங்க அங்கிட்டு போயிடாதீங்க, கொஞ்சம் இந்த கிணசிரத்து கடற்கரையை விட்டுட்டு என்ன பண்ணுங்க, இங்கே வந்துருங்க, நான் பேசுகிற செய்திக்கு நேரம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் இந்த பக்கம் என்ன பண்ணுங்க, ஆமாம் வந்துருங்க. உட்காந்து வலையை அலசிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. இந்த பேதுரு என்ன யோசிக்கிறாரு, வாழ்க்கையில் ஒரு மீனும் கிடைக்க மாட்டேங்குது. யார் இந்த பேதுரு? ஒரு மீனவன், எக்கச்சக்கமான மீனை பிடிச்ச ஒரு நபர். ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து ஒரு மீனும் அகப்படலை. அப்படி இல்லைங்க, கொஞ்ச காலமாகவே பேதுருவின் வாழ்க்கையில் சரியான ஒரு முன்னேற்றம் இல்லை. குடும்பத்தை நடத்த தேவையான பணம் இல்லை, பிள்ளைகளை சந்திக்கிறதுக்கான விஷயங்கள் இல்லை. இவரும் போராடி பார்த்துட்டாரு. நைட்டு போய் பார்க்குறாரு, 2 நாள் போய் பார்க்குறாரு, மாதக்கணக்காக கடல்லையே இருந்தும் பார்த்துட்டாரு. கொஞ்ச நாளாக இவர் எதிர்பார்த்த மாதிரி இவருடைய தொழில் அமையவே இல்லை. நினச்ச மாதிரி இவ்வளோ சம்பாதிக்கணும், இவ்வளோ சம்பாதிச்சா தான் வீட்டு வாடகை கட்டி அதை கட்டி இதை கட்டி இதெல்லாம் செய்ய முடியும்னு தோணுது. ஆனால் இவர் பிரயாசப்படுறாரு, ஆனால் நடக்க மாட்டேங்குது. கொஞ்ச காலமே இறங்கும் முகமாகவே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படியே போயிட்டு இருந்த வாழ்க்கையில் ஒரு நாள் ஒன்று கூட கிடைக்கல. ஃபஸ்ட்டு ஒரு 500 மீன் கிடச்சிச்சு, அப்புறம் 400 கிடச்சிச்சு, அப்புறம் 300 கிடச்சிச்சு, அப்புறம் 200 கிடச்சிச்சு, அப்புறம் 100 கிடச்சிச்சு, அப்புறம் ஒரு 50 கிடச்சிச்சு. இன்றைக்கி 5 கூட கிடைக்கல. உட்காந்து சோர்ந்து போய் வலையை அலசி கொண்டிருக்கிறார். இப்படி படிப்படியாய் இன்னைக்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார் இந்த பேதுரு. ஆனால் இருக்க வெறும் இறங்கு முகமாகவே போயிட்டு இருக்குது இந்த பேதுருடைய வாழ்க்கையில். ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒன்றுமே கிடைக்கல, மனம் சோர்ந்து போயிட்டார். எப்படி இதை செய்ய போகிறேன், வீட்டுக்கான காரியத்தை எப்படி சந்திக்க போகிறேன், மனைவிக்கான விஷயத்தை எப்படி செய்ய போகிறேன், என்னுடைய வாழ்க்கைக்கான இந்த படகுக்கான விஷயத்தை எல்லாம் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சோர்வாக
சோர்வான மிகுந்த மனவேதனையோடு கூட உட்கார்ந்து கொண்டு வலையை அலசி கொண்டிருக்கிறார். யார்கிட்ட போய் கேட்கலாம், என்ன பண்ணலாம், எதை செய்யலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு 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 கடற்கரையவே உத்து பார்த்துக்கிட்டு வலையை அலசிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு வேலை நீங்களும் பாருங்க, உட்காந்துருப்போம், ஆள் மட்டும்தான் இங்கே இருப்போம், யோசனையெல்லாம் எங்கேயோ போயிடும். ஒருத்தர் சொல்கிறாங்க, ஆமாம் பாஸ்டர் நான் இப்போ கூட அப்படித்தான் இருக்கிறேன், நான் என்னோடய உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்குது, நான் போய் ரொம்ப காலம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி என்னதுங்க. நீங்கள்லாம் என்னதுங்க என்ன பார்த்துருக்கீங்க, எங்கேயோ போயிட்டுருக்கிற மாதிரி என்ன சொல்கிறதுங்க. பாருங்க, நம்ம ரொம்ப நாளாக யோசிச்சு 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 என்ன பண்ணுறது, அங்கே பார்க்கலாமா, இவங்ககிட்ட பேசலாமா, இதை பண்ணலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமான்னு இப்படியே முயற்சி எடுத்து 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 இப்போ எதுவுமே சக்ஸஸ் ஆகல, எல்லாமே ஃபெயிலியர், எவ்ரிதிங் இஸ் ஃபெயிலியர், எல்லாமே தோல்வியில் முடிஞ்சு போயிடுச்சு. தோல்வியின் வாழ்க்கையின் விளிம்பில் நின்றுருக்கிறார் இந்த பேதுரு. இப்போ இன்னும் எவ்வளவு காலம் இந்த தோல்வியை சந்திக்க முடியும், இன்னும் எவ்வளவு காலம் இந்த தோல்வியின் வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டே இருக்க முடியும். குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லை, பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை, பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, என்னோட எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, என்ன நம்பிக்கையோடு நான் வாழ்றதுன்னு தெரியல, என்ன காரியத்தை நான் நம்புறதுன்னே புரியல, எதுக்குத்தான் வாழ்க்கையில் இந்த பிறந்தனோ, எதுக்குத்தான் இதை தெரிஞ்சதுன்னு தெரியல. முன்னாடி எல்லாம் நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன், ஆனால் இப்போ கடைஞ்ச நாளாவே எனக்கு வெறும் சரிவு 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 சரிவாகவே இருக்குது, நான் என்னதான் பண்ணுறது, என்னால் பொறுத்துக்க முடியலன்னு சொல்லி மிகுந்த மனவேதனையோடு சோர்வான இருதயத்தோடு அமர்ந்து கொண்டு வலையை அலசி கொண்டிருக்கிறார் இந்த பேதுரு. ஆனா கர்த்தர் ரொம்ப நல்லவர். பாருங்க, வலையை அலசிக்கிட்டு இருக்கிறார் பேதுரு. அவர் பாட்டு எதையா யோசிச்சுக்கிட்டு சோர்ந்து மனம் நொந்து போய் சஞ்சலப்பட்டு அவர் வலையை அலசிக்கிட்டு இருக்கிறாரு. இயேசு நேராக போய் அந்த படகுல ஏறி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பேதுருக்கு எப்படி இருக்கும், சரி ஏறி உட்காந்ததுக்கு ஏதாவது வாடகை கடை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். மீன் தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் என்ன சொல்கிறது, கொடுக்குற வாடகையை வாங்கிட்டாவது என்ன பண்ணுவோம், ஏதாவது குடும்பத்தை சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டா ஏசு கேட்குற, ஏறிக்கிட்டுமா, ஐயா தயவு செஞ்சு ஏறுங்க, மீன் தான் கிடைக்கல, நீங்களாவது என்ன பண்ணுங்க, உட்காந்து எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்க, ஏன்னா சும்மா தானே இருக்குது, எவ்வளோ நேரம் நைட்டு ஃபுல்லாக பகல் ஃபுல்லாக போயிட்டு கடலில் போய் 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 ஒன்றும் நடக்கலை, சும்மா தான் நிற்குது, ஏறி உட்காருங்க. நான் நினைக்கிறேன் இன்னும் 2 நாளைக்கு இயேசு பேசியிருந்தாலும் என்ன சொல்கிறது, பேதுரு படகு கொடுத்துருப்பார், ஏசுவே நீங்கள் பேசுங்க, நீங்கள் 3 நாள் பேசுங்க, ஆனால் பேசிட்டு வாடகை மட்டும் கொஞ்சம் அப்படியே பார்த்து, ஏன்னா நம்ம வலையை அழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், காலியாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணிங்கன்னா. பேதுருவோட யோசிச்சிருப்பார், படகு கொடுத்து ஓகே பரவாயில்ல, அப்படியே கொஞ்சம் கொடுத்துட்டோம், ஏதாவது போகிறப்ப ஏதாவது வலைக்குள்ளே ஏதாவது போட்டு கொடுப்பாரு போல அப்படின்னு பேதுரு நினச்சாரா என்னன்னு தெரியல. படகு கொடுத்துட்டாரு. இயேசு பிரசங்கமெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. இயேசு பிரசங்கமெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. நல்லா பாருங்கள், வசனம் ஏற்கனவே சொன்ன வார்த்தை, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிறவராயிருக்கிறார். மனம் சோர்ந்து தவித்து கொண்டிருக்கிறான், கண்ணீரோடு கூட இருக்கிறான், வேதனையோடு அமர்ந்து கொண்டு இருக்கிறான். இயேசு பேசின செய்தியை முழுசாக கூட அவன் முழு மனதை இருதயத்திலேருந்து கேட்க முடியல. ஏன்னா துக்கம் அதிகமாக இருக்கிறப்ப, சோர்வு அதிகமாக இருக்கிறப்ப யார் என்ன பேசினாலும் காதில் விழுகாது தெரியுமா. பசி அதிகமாச்சுன்னா யார் என்ன பேசினாலும் கேட்காது. அது மாதிரி துக்கம் நம்முடைய வாழ்க்கையில், சோர்வு நம்முடைய இருதயத்தை நிரப்புகிற பொழுது என்ன பேசினாலும் கேட்காது. அவன் புரிஞ்சிச்சோ இப்படி பாதி புரிஞ்சு பாதி அப்படியே அமர்ந்திருக்கிறான். ஆனால் இயேசு பலன் தருகிறவராக இருக்கிறார். அந்த படகு கொடுத்த பேதுருக்கிட்ட நேராக போயிறாய் கேட்குறாரு. பாருங்க, வாசிச்சு பாருங்க, லூக்கா 5வது அதிகாரம் 4வது வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். எப்படி இருக்கும் பாருங்க சீமோனுக்கு, ஆண்டவரே பேசுறதெல்லாம் பேசுனீங்க, வாடகை கொடுப்பீங்கன்னு நினச்சேன், கடைசியாக போய் வலைய ஆழத்தில் போட சொல்கிறீங்க, மீன் பிடிக்க சொல்கிறீங்க. ஏங்க நான் போய் ரொம்ப டயர்டாகிட்டேன், ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கிறேன், ஏங்க நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கிறேன், நொந்து போனவனை போய் இன்னும் நோக்கடிக்கிற மாதிரி போங்கிறீங்களே, நான் போய் சளிச்சிருச்சுங்க, ஏங்க நீங்கள் வேற கம்மன் இருங்க இயேசுவே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. இல்லை பேதுரு நீ போ, நீ ஆழத்தில் வளைய போடு அப்படிங்கிறாரு. பேதுருக்கு ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டாருன்னா நம்ம தட்ட மாட்டோம் பாரு, அது மாதிரி ஓகே இயேசு சொல்லிட்டார், சரி எவ்வளவோ போயிட்டு சும்மா வந்திருக்கிறோம், போகிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி என்ன புத்தளிக்கும் அவிவிசுவாசத்தோடு கூட தான் அவர் படகுல ஏறி கடலுக்குள் பிரயாணப்பட்டு போகிறார். வசனம் சொல்லுது பாருங்கள், 5வது வசனம்.
அதற்கு சீமோன், ஐயரே, முழுசும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்று கூட கிடைக்கல, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி வலையை நான் போடுறேன். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. சோர்ந்து போய் வலையை அலசிக்கிட்டு இருக்கிறாரு மனுஷன். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஏப்பா போ, தொழிலில் ஒரு முன்னேற்றமே இல்லை, ரொம்ப டல்லாக இருக்குது, உங்கள் தொழிலில் ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் இல்லாமல் உட்காந்து நீங்களும் என்ன பண்ணுறனே தெரியல, உங்கள் ஃபைனான்ஸில் நிறைய ஸ்ட்ரகிள், என்ன பண்ணுறனே ஒன்றும் புரியல. இப்போ பேதுரு மாதிரி நீங்களும் சோர்ந்து போய் யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிறவர் பேதுருவின் படகில் ஏறினார், பேதுருவோடு கூட பிரயாணம் பண்ணினார், பேதுருவின் படகை நிரப்பி கொடுத்தார். அவன் வலையெல்லாம் இப்போ காலியாக அல்ல, அது மீன்கள் ஆழ நிறைஞ்சு அது கிளியப்பட்டு வசனம் சொல்லுகிறது 2 படகு நிறையத்தக்கதாய், படகெல்லாம் மூழ்கத்தக்கதாக கர்த்தர் அவன் வாழ்க்கையை திருப்பி போட்டு விட்டார். வாழ்க்கையை மாற்றிட்டாருங்க கர்த்தர். உன்னை புரிஞ்சுக்கங்க, சோர்வான நேரத்தில், பிரச்சனையான நேரத்தில், துக்கமான நேரத்தில் மனம் சோர்ந்து உட்கார்ந்துருந்த பேதுருவின் வாழ்க்கைக்குள்ள இயேசுவின் தன்னுடைய பலனை கொண்டு வந்து கொடுக்கிறார். இப்போ அந்த பலன் வலைகள் கிழிந்து போகத்தக்கதான மீன்களை கொடுத்திருக்கிறது. உங்கள் சோர்வின் மத்தியிலே தேவன் கொடுக்கிற பலன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். தேவன் கொடுக்கிற பலன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தேவன் கொடுக்கிற பலன் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். தேவன் கொடுக்கிற பலன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வந்து வைக்கும். அதுதான் சோர்ந்து போகிறவனுக்கு தேவன் பலனை கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எவ்வளவு காலம் சோர்ந்து போய் இனியும் நடக்குமா என்று சொல்லி அநேக நேரத்தில் சோர்ந்து போய் வந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கான கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிறேன், தேவன் உங்கள் மத்தியிலே பெலனை அனுப்ப போகிறார். அந்த பெலன் உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்க போகிறது, சந்தோஷத்தை கொடுக்க போகிறது, நன்மையை கொடுக்க போகிறது. வெகு காலமாய் காத்திருந்த நன்மைகளை உங்கள் வாழ்க்கையிலே அது செய்ய போகிறது. இனி நீங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, இனி நீங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, நீங்கள் இளைப்படைந்து போவது இல்லை. பேதுருவை போல சோர்வடைந்து எல்லாம் முடிந்தது, இனி பிரயாசப்பட வேண்டுமோ? இனி பிரயாசப்பட்டு என்ன மாறிச்சு? ஜெபிச்சு என்ன நடந்துருச்சு? வேதத்தை வாசிச்சு என்ன நடந்துருச்சு? ஒரு மாற்றம் எனக்கு நடக்கவில்லையே. மேலும் மேலும் துன்பம், மேலும் மேலும் அவமானம், மேலும் மேலும் நிந்த, மேலும் மேலும் கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லி யோசனையோடு அமர்ந்திருக்க தேவ ஜனமே, உங்களுக்கான கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த நிமிஷத்திலிருந்து தேவன் தன்னுடைய பலனை உங்கள் மேலுக்கு அனுப்ப போகிறார். நீங்கள் இருக்க நாளுக்கு நாள் முன்னேற போகிறீர்கள். உங்கள் தடைகளை தேவன் உடைத்தருகிறவராய் இருக்கிறார். பேதுருவின் வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடி வலைகளெல்லாம் காலியாக அது கிழிந்து போகத்தக்கதாக அது மாறி போனது போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையும் அவர் மாற்ற வல்லமை மிக்கவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உங்களுக்கு சொல்லுறேன், கர்த்தருடைய வார்த்தையை மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தருகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறது போல இந்த நிமிஷத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் இனி நீங்கள் சோர்வு அடைவது இல்லை. தேவன் உங்களை எல்லாவற்றிலிருந்தும் மீட்டு புதிய பலனை அவர் அருளி செய்வார். நம்புங்க. 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இருக்கிறார். அநேக வைத்தியனால மிகுந்த எல்லா டாக்டர்ஸும் போயிட்டா, நோ எதுவுமே சரியாகல. வசனம் சொல்லுது, மிகுந்த வருத்தப்பட்டு எல்லா பணத்தையும் கொடுத்தாலும் ஒண்ணுமே சரியாக மாட்டேங்குது. என்ன பண்றேன்னு சோர்ந்து போயிட்டா. இயேசுவை குறித்து கேள்விப்படுறா. என்ன தெரியுமா? நான் சோர்ந்து போயிருக்கிறேன், இந்த சோர்வுக்கான பலனை தருகிற ஒருத்தர் இருக்கிறார், இந்த சோர்வை மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார், அவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்த அந்த ஸ்திரீ இயேசுவை நோக்கி போகிறார். அவள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது. இந்த நாளிலும் இயேசுவை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இயேசுவின் வல்லமை 12 வருஷமாய் பெரும்பாடு ஸ்திரீயின் வாழ்க்கையிலே இயேசுவின் வல்லமை வெளிப்பட்டது போல இந்த நாளிலே உங்கள் மேல் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். இந்த நிமிஷத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை எல்லாம் தலையிலாய் அது மாற போகிறது. நம்புறீங்களா? விசுவாசத்தோடு கூட எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம்.